நமோ ஹிமாலயா. இந்த எக்லிப்ஸ்னால ஒரு சில பேருக்கு இது நடக்குதுன்னா தான் அட்ரஸ் பண்ண முடியும். ஆனால் நிறைய பேர் அப்படியே ஃப்ளோலேயே போயிட்டுருப்பீங்க. இது எல்லாமே இந்த எக்லிப்ஸ்னால தான் உங்களால் ஒரு சரியான முடிவு எடுக்க முடியாது. தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வர மாதிரி தெரியும். ஸோ அதை லிஸ்ட் டவுன் பண்ணுறதுக்கு தான் இந்த எக்லிப்ஸ்க்கு அனதர் வீடியோ நம்ம போடலான்னு பிளான் பண்ணது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்லிப்ஸ், இந்த லூனார் எக்லிப்ஸ் அப்படின்றது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அந்த மூன் வந்து ஃபுல்லாக கவர் ஆயிடுது. அதுதான் அது பிளட் மூன் மாதிரி அந்த பிளட் கலரில் அதோட ஷேடோ வந்து நம்மளுக்கு அப்படி தெரியுது. ஸோ லைட் எனர்ஜிஸ் பேசிக்காகவே இந்த பிளானட்டில் கம்மியாயிடுச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்தே அதோட அந்த ஒர்க் அந்த அலைன்மெண்ட்டில் வரும்போது அது ஸ்டார்ட் ஆயிரும். அண்ட் இன்னைக்கு ஈவினிங்லேருந்தே இந்த எக்லிப்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நாளைக்கு தான் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ இன்னிலேருந்து இப்படி ஸ்டார்ட் ஆகும்போது கண்டிப்பாக நேற்றுலேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு அப்படி தான் ரஷ் அவுட்டாக தெரியும். இது அனைத்தும் டியூ டு த எக்லிப்ஸ். நோ நீட் டு பேனிக். லைட் எனர்ஜிஸ் கம்மியாக இருக்குது, டார்க் எனர்ஜிஸ் அதிகமாக இருக்குது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ டார்க் எனர்ஜிஸ் அதிகமாக இருக்கும் போது எப்படி என்னென்னலாம் பிரச்சனை வரும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து யாராவது நம்மளை ட்ரிகர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவாங்க. அது எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னா, ஆல்வேஸ் டூ ரிமெம்பர், இது அனைத்தும் நாட் ரியல், மாயை, இல்யூஷன். இது ஒன்று. ப்ரெசன்ட் ஸ்டேட்டுக்கு கண்டிப்பாக வந்துடணும். நிதானம் கண்டிப்பாக தேவை. ஆனால் இந்த நிதானம் எப்படி வந்து இருக்கும், எந்த லெவலில் இருக்கும்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பேஷன்ஸ் லெவல் கம்மியாக இருக்கும். ஏன்னா இன்சைட் யோர் ஹார்ட், அதாவது உங்கள் ஹார்ட் சக்ராக்குள்ளே நீங்கள் ஸ்டோர் பண்ண வச்சுருந்த அந்த டேட்டா, அந்த இன்னர் ஃபீலிங், அவங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, என்னை சொல்லிட்டாங்க அப்படின்றது வரும். இல்லை இதுக்கு முன்னாடியிலேருந்தே உங்களுக்கு ஸ்டோர் பண்ண அந்த டேட்டா, இவங்க இப்படி தானே, இவங்க இப்படி தானே, இவங்க மறுபடியும் என்ன சொல்கிறாங்க, மறுபடியும் என்னை ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த தன்மை இன்னும் ஃபாஸ்ட்டாக கிரைண்ட் ஆகிறதுக்கு இந்த எக்லிப்ஸ் டைம் வந்து ஹெல்ப் பண்ணும். அதுக்காக அவங்கள விரட்டி அடிக்க சொல்லலை டார்க் எனர்ஜி, நீங்களாம் டார்க் எனர்ஜிஸ் தெரியுமா அப்படின்னு. ஃபஸ்ட்டு நம்மளை வந்து ஒழுங்காக லைட் எனர்ஜியாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி கிளென்ஸ் பண்ணி செயல்படுத்துவோம். அதுக்கப்புறம் அதெல்லாம் விரட்டி அடிக்கலாம். இது ஒரு விஷயம். கம்யூனிகேஷன் கண்டிப்பாக வந்து ஒழுங்காகவே வரவே வராது. நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, உங்கள் பார்ட்னர் ஒன்று சொல்லலாம், இல்லை உங்கள் பாஸ் ஒன்று சொல்லலாம், இல்லை உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க ஒன்று சொல்லலாம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்ட்ரப்ஷனாகவே இருக்கும். கம்யூனிகேஷன் எரர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்த்து பேசுங்க. ஒருத்தவங்களுக்கு ஏதாவது அதுதான் பார்த்து பேசணும். இல்லை ஒரு டெக்ஸ்ட் அனுப்புகிறீங்க அப்படின்னா யாருக்கு வேணாலும் சரி, ஒரு தடவைக்கு 2 தடவை இதைத்தான் நான் அனுப்புகிறேன்னா அப்படின்றத பார்த்துக்கிட்டு அனுப்புங்க. அப்படியே வந்து ஒரு ஃப்ளோவில் அனுப்பக்கூடாது. அப்படியே ஒரு ஃப்ளோவில் பேசிடக்கூடாது. கம்யூனிகேஷன் நிறைய இடத்துல வந்து டிஸ்ட்ரப்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலைகளில் யாருக்காவது உங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது, நான் சரியாக பிளான் போட்ட மாதிரி போவே மாட்டேங்குது, என்னன்னே தெரியல, ரொம்ப ஸ்ட்ரக் ஆகிடுச்சுன்னா டோன்ட் வரி, இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த எக்லிப்ஸ்னால அந்த மாதிரி எல்லா செயல்பாடுகள் இருக்கும். இந்த எக்லிப்ஸ்னால இவ்வளோ பிரச்சனை வருதான்றது ரொம்ப ஈஸியாக எடுத்துக்க கூடாது. என்ன நான் எங்கேயோ உட்காந்துட்ருக்கேன், மூன் எங்கேயோ இருக்குது, அது சன் எங்கேயோ இருக்குது அப்படின்றது கிடையாது. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த எக்லிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கம்மிங் அலாங் வித் ஃபுல் மூன் போர்ட்டல். நீங்கள் எத்தனை பேர் நேற்றுக்கு வந்து மூன் பார்த்தீங்க? மூன் கேசிங் நான் பண்ண சொல்லிட்டு தான் இருக்கேன். தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணுங்கள். மூன் கேசிங் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த வானம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த மலைக்கு அப்புறம் ஏதோ நல்லா தண்ணி வச்சு கழுவி விட்ட மாதிரி அவ்வளோ ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஒயிட், அப்படியே அந்த லைட் எனர்ஜி அவ்வளோ அழகாக வந்து விழுவுது. இது எத்தனை பேர் பார்த்தீங்க? இப்போ எக்லிப்ஸ் நான் மட்டும் ஒரு வீடியோ லைவ் டெலிகாஸ்ட்னா ஓடுறீங்கல்ல, ஸோ இதையும் பார்த்துருக்கணுமா? பார்த்துருக்க கூடாது. அது கண்டிப்பாக அந்த லைவ் டெலிகாஸ்ட்டில் பார்த்துறாதீங்க. இதுதான் அந்த பிளட் மூன், அதெல்லாம் பார்க்கவே கூடாது. சரிங்களா? பார்க்குறனால என்ன ஆகுது அப்படின்றதெல்லாம் இல்லை. எவ்ரிதிங் இஸ் எனர்ஜி. எனர்ஜி இஸ் எவ்ரிதிங். இது மட்டும்தான் உங்களுக்கு எப்பயுமே மைண்டில் இருக்கும், என்ன நடந்தாலும். அதனால் நேற்றுக்கு பார்க்கலனாலும் விட்டுருங்க, இன்னைக்கு போய் பார்த்துறாதீங்க. ஸோ அவ்வளோ ஒரு ஒயிட் ரிஃப்ளெக்ஷனில் லைட் எனர்ஜி அவ்வளோ அழகாக இருக்கிறது, இன்றைக்கி அது பிளட் மூனாக மாறப்போகுதுன்னா அப்போ எவ்வளோ ஒரு இருள் வந்து சூழ்ந்து இருக்குது. ஃபுல் மூன் பௌர்ணமினாலே கடல் அலைகள் நிறையா இருக்கும். ஃபுல் மூன்னாலே நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கிறோம், ஃபுல் மூன் போர்ட்டல் அன்னைக்கு அந்த +2 days -2 days இயற்கையாகவே உங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் இந்த 5 day இந்த விண்டோ போர்ட்டலில் உங்களுக்கு அதிகமாக நடக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும்.
உங்களோட எமோஷன்ஸ் கண்டிப்பாக ஹை ரேஞ்சில் போகும். அதுக்கு தான் ப்ரெசென்ட்டில் இருங்கன்னு சொல்கிறது. இதுக்கு தான் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் பாட்டுக்கு அப்படியே சிட் பேக் பண்ணிவிட்டு ஓ அப்படியா அப்படின்ட்டு போயிடலாம். இது பை ப்ராக்டிஸ் தான் வரும். ப்ராக்டிஸ் எப்போ வரும்னா உங்களுக்கு சில சிச்சுவேஷன்ஸ் கொடுக்கும்போது தான் ப்ராக்டிஸ் வரும். நீங்கள் டெஸ்ட் எழுதுனா தான் நீங்கள் எந்த லெவல்னு உங்களுக்கு தெரியும். நான் படிச்சிட்டேன்னு சொல்லிட்டா மட்டும் எப்படி நம்ப முடியும் சொல்லுங்கள்? நான் இதை நம்ம ஸ்கூல் டீச்சரா இல்லை நான் அவங்கள போய் ஏமாற்றிட்டு நம்ம எதாவது பண்ண முடியுமா? இது வந்து அந்த கடவுள் வைக்கிற டெஸ்ட்டு. கடவுள் வச்சுட்ருக்கிற இந்த ஸ்கூல் அவர் எப்படி டெஸ்ட்டு வச்சு உங்களை வெளியில் ஃபில்டர் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். ஸோ இதையும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங் ஃபார் யோர் குட்னஸ் தான். உங்களுக்காகத்தான் எல்லாமே நடக்குது. இதை மேலே புரிஞ்சுக்கோங்க. ஏதோ ரேண்டமாக அப்படி நடக்கிறது கிடையவே கிடையாது. இந்த டைமில் ஃபுல் மூனில் நம்ம எப்பயுமே சொல்கிறது தான் ஸ்டாப் ரியாக்டிங். அதுவும் இந்த எக்லிப்ஸும் சேர்த்து வர்றதுனால 1+1 ஆஃபர் மாதிரி ரியாக்ட் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. அந்த சிட் டவுன், என்ன நடந்தாலும் சிட் டவுன். இங்கே ஒன்றுமே கிடையாது. எதுக்கு இப்போ இவ்வளோ ஆவேசம்? எதுக்கு இவ்வளோ ஃபீலிங்? நோ ஃபீலிங். இங்கே ஒன்றுமே இல்லை. நான் இல்லை, நீங்கள் இல்லை, எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாத இடத்துக்கு எதுக்கு இவ்வளோ ஃபீலிங்? நோ ஃபீலிங். கடவுள் இருக்கிறாரு. கண்டிப்பாக அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். சென்ட் யோர் கிராட்டிடியூட். கீப் சரண்டரிங். கிராட்டிடியூட் பண்ணுங்கள். அதை பண்ணிங்கன்னா இம்மீடியட்டாக ப்ரெசன்ட் ஸ்டேட்டுக்கு வந்துடுவீங்க. உங்களுக்கே தெரிஞ்சு இதெல்லாம் உண்மை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு 10 நாள் கழிச்சு இந்த சுச்சுவேஷன் கேட்டால் உங்களுக்கு அந்த எமோஷன் ஸ்டேட் வந்து ஹையில் இருந்தது, இப்போ லோவில் வந்துருக்கும். ஸோ இதனால் ஸ்டாப் ரியாக்டிங். ஃபுல் மூனோட சேர்த்து இந்த எக்லிப்ஸ் வருது. இந்த எக்லிப்ஸ் வந்து ஒரு சாதாரண எக்லிப்ஸ் கிடையாது. அதனால் நீங்கள் உங்களோட எனர்ஜெட்டிக் ஃபீல்டை தயவு செஞ்சு ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக நம்ம வந்து பேசியே ஆகணும். இல்லை எனக்கு ரொம்ப வந்து எனக்கு ட்ரிகர் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் எனக்குள்ளே சூழ்ந்துருக்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டே ஐசோலேட்டட். அதாவது தனியாக இருக்கிறது தவிர வேறு வழி கிடையாது. ஏன்னா நம்மளால் ஒரு அளவுக்கு மேலே ஹேண்டில் பண்ண முடியல. நாட் எவ்ரி ஒன் கேன் ஹேண்டில் த எனர்ஜிஸ், டு பி ஃப்ரேங்க். சரிங்களா? நீங்கள் ஒரு லெவலில் ஹேண்டில் பண்ணலாம், உங்கள் பார்ட்னர் ஒரு லெவலில் ஹேண்டில் பண்ணலாம், உங்கள் ஃப்ரெண்டு ஒரு லெவலில் ஹேண்டில் பண்ணலாம். ஸோ அதனால் எல்லாருமே ஒரே லெவலில் ஹேண்டில் பண்ண முடியாது. மேபி உங்கள் ஆப்போனண்ட்டில் இருக்க டார்க் எனர்ஜி ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் யூ ஸ்டே ஐசோலேட்டட். எல்லாமே இந்த எக்லிப்ஸ், இந்த போர்ட்டல் முடிஞ்சதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் டிசிஷன் எடுத்துக்கலான்னு சொல்லி தள்ளி போடுங்க. ஒன்றும் வந்து அப்படியே தலைகளெல்லாம் ஆக போகிறது கிடையாது. ஆல்ரெடியே வேர்ல்டு, இந்த உலகம், இந்த பிளானட்டே இன்வெர்டட் கான்ஷியஸ்னஸில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு, தலையில தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. அதர்வமும் தலை விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பிரேக் விடுறதுனால ஒன்றும் கெட்டு போகிறது கிடையாது. ஓகே, சரி. இப்போ எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் வந்து சால்ட் வாட்டர் பாத், ஹிமாலயன் சால்ட் தயவு செஞ்சு வாங்க. அந்த பிங்க் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க, ராக் சால்ட், அதாவது கல் உப்பு அதிலே கிடைக்குதான்னு பாருங்கள். அது இன்னும் நல்லாயிருக்கும். இல்லை அது வந்து அந்த தூள் உப்பு மாதிரியே கிடைக்கிது ஹிமாலயன் சால்ட்னாலும் சரி. எல்லா மளிகை கடையிலையும் விற்கிது. நீங்கள் ஹாஸ்டலில் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ஜென்டராக இருந்தாலும் சரி, அதை தயவு செஞ்சு வாங்கி வைங்க. எத்தனை வாங்கணும் அப்படின்னா 2 பேக்கெட் வாங்குங்க. அதில் என்ன 1 பேக்கெட்டு, 2 பேக்கெட்டாக வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ப்ராக்டிஸ்க்கு இப்போ இது ஏன் இந்த ப்ராக்டிஸ் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த டார்க் எனர்ஜிஸ் நிறைய பேர் சூழ போகுது. ஏன்? சில டிரான்சிஷன் நடக்குது. இன்னிலேருந்தே சில டிரான்சிஷன் வந்து சாட்டன், சனி கிரகம் கண்டிப்பாக டிரான்சிஷன் போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாத கடைசிலேயும் வந்து டிரான்சிஷன் நடக்க போகுது. வீனஸ் ரெட்ரோகிரேடுன்னு சொல்லுவோம், மெர்க்குரி ரெட்ரோகிரேடுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மந்த் வந்து ஒரு மாதிரி ஒரு கயாட்டிக் மந்த் மாதிரி தெரியும். ஆனால் அது ஒரு காம் ஸ்டேட் தான். யாருக்கு காம் ஸ்டேட்டாக போகும்னா, இதெல்லாம் தெரிஞ்சிடுச்சு, சரி ஓகே இது எதுவும் நடக்குது அப்படின்னு சொன்னால் சிட் பேக் ஆயிடுவீங்க. இல்லைனா அந்த எனர்ஜியோடய சேர்ந்து ரோல் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு தலைவலி தான். ஸோ அதனால் ஹிமாலயன் சால்ட் வந்து வாங்குறீங்க. ஃபஸ்ட்டு வந்து அதை வாங்கிட்டு அதை போட்டு வந்து ஒரு கை அளவு எடுத்து பக்கெட்டுக்குள்ளே போட்டு குளிக்கணும், ஃப்ரம் டாப் டு பாட்டம். சரிங்களா? இன்றைக்கே குளிக்கணும். நீங்கள் ஆல்ரெடி குளிச்சுருந்தீங்களோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. பட் இதை வந்து நீங்கள் கன்ஃபார்மாக பண்ணி ஆகணும். இது வந்து இன்றைக்கி கூடிய ப்ரிப்பரேஷன்ஸை நான் சொல்கிறேன். இந்த எக்லிப்ஸ் கூடிய ப்ரிப்பரேஷன்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து குளிக்கிற பேசிஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தர்பை புல் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக வேலைகளை ஆரம்பிங்க. தர்பை புல் வந்து வாங்கணும், ஒரு 2 கட்டாவது வாங்குங்க. அது ஒன்றும் அவ்வளோ பெரிய காசெல்லாம் நான் சொல்கிறது இல்லை. அது ஒன்று. உங்களால் முடிஞ்சால்
ஏதோ ஒரு பூ வாங்கி வச்சுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க பரவாயில்ல. அடுத்து ஒரு விளக்கு கன்ஃபார்மாக வேணும். சின்ன விளக்கா இருந்தாலும் சரி, இல்லை இந்த அளவு கொஞ்சம் பெரிய விளக்கா இருந்தாலும் சரி. ஏன் இந்த அளவு பெரிய விளக்கா இருந்தாலும் சரி ஏன்னு சொல்கிறேன்னா, இது வந்து நீங்கள் வந்து அது எரிய விடவே போகிறீங்க. அப்படியே ஒரு தடவை பற்ற வச்சுட்டிங்கன்னா இட் இஸ் கோயிங் டு க்ளோ. எக்லிப்ஸ் முடிகிற வரைக்கும் கூட அது அப்படியே அதுலேயே எண்ணெய் ஊற்றி இல்லை நெய் ஊற்றி அதில் அப்படியே எரிய விட்டுட்டே இருக்கலாம். உங்களால் எப்பப்போ முடியுதோ அங்கே போய் உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணலாம். இது எந்த திசை நோக்கி வைக்கணும் அப்படின்னா, சன் ரைஸ் ஆகிற, அதாவது ஈஸ்ட்டை நோக்கி வைக்கணும். எனக்கு வந்து இப்போ சன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் வந்து ரைஸ் ஆகும், சரியா? அப்போது நான் விளக்கை வந்து இப்படி பார்த்த மாதிரி வைப்பேன். அஃப்கோர்ஸ் இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஈஸ்ட்டை நோக்கி வந்து வைங்க. அந்த திசையில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷமாவது தியானம் பண்ணணும். ப்ரே பண்ணக்கூடாது. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ப்ரே பண்ண சொல்ல, உங்களை கும்பிட சொல்லலை, பிரார்த்தனை பண்ண சொல்லலை. உங்களை வந்து நான் மெடிடேஷன் பண்ண சொல்ல 2 நிமிஷம் அப்படி ஒரு விளக்கு ஏற்றிட்டு அந்த விளக்குக்கு பக்கத்தில் முடிஞ்சால் அந்த ஒரு பூ வாங்கினீங்கன்னா ஒரு பூவை வைங்க. அவ்வளோதான், சிம்பிள். பூ காஞ்சிச்சுன்னா பூ எடுத்து போடணும் ஜி. அதை வந்து தயவு செஞ்சு மறந்துடக்கூடாது. நிறைய பேர் பூ வச்சுட்டு அப்படியே ஹாயாக விட்டுட்டு போயிடுறீங்க. அப்படிலாம் இல்லை. காஞ்சு போன பூவெல்லாம் வந்து நம்ம தலையில் வைப்போமா? வச்சுக்குவீங்களா? இல்லை. அப்புறம் எப்படிங்க வந்துட்டு விளக்கு பக்கத்துலலாம் ரொம்ப அதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவ், புனிதமானது, பியூரானது. ஸோ இந்த கருகி போன பூ இந்த மாதிரி பூவெல்லாம் வச்சுட்ருக்கூடாது. அப்பப்போ ரீப்ளேஸ் பண்ணிடணும். அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கல் உப்பு சொன்னல, இன்னைக்கு நைட்லேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த கல் உப்பு நீங்கள் எங்கே படுத்துருக்கீங்களோ அதில் ஒரு கை அளவு கல் உப்பு எடுத்துட்டு யூ ஆர் கோயிங் டு ஸ்ப்ரெட், அதை அப்படியே தூவி விட போகிறீங்க உங்கள் பெட்டில். இப்போ ஒரு கேள்வி வரும், நான் மட்டும் என் பெட்டில் படுக்கல, நான் சிங்கிள் கிடையாது, இல்லை நான் ஹாஸ்டலில் இருக்கேன், ரூமில் இருக்கேன் அப்படின்னா இதில் யார் வேணாலும் படுக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்கள் ரூம்மேட்டும் படுத்துக்கலாம், ஒன்றும் இல்லை. நீங்கள் அவங்களுக்கு நல்லது தான் பண்ணுறீங்க. இல்லை நான் ஃபேமிலி லைஃப்பில் இருக்கேன்னா அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பண்ணிக்கலாம், ஒன்றும் இல்லை. என்னென்னா கரெக்டாக தூங்கும் போது வந்து அதை தூவி விடுறீங்க. பில்லோ கடையிலேயே தூவி விடுற, எல்லாத்துலேயுமே தூவி விட்டுக்கலாம். பட் பில்லோக்கு மேலே தூவிட போகிறீங்க, காதுக்குள்ளே போயிடும். ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். ஒரு அளவுக்கு, ஒரு கையளவுக்கு எடுத்துகிட்டு ஃபுல்லாக தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் காலையில் எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அது வந்து புஷ்பேக் பண்ணணும், திருப்பி வந்து அதை தள்ளி விடணும். பட் நாளைக்கு எக்லிப்ஸ் வந்து இந்தியா டைமில், இந்தியாவிலேருந்து பார்க்குறனால நான் சொல்கிறேன், இந்தியாவில் வந்து நம்மளுக்கு டேல வருது. ஆல்ரைட். ஸோ 9:27 AM to 3:30 வரைக்கும் இருக்குது. அதாவது 9:30லேருந்து 3:30ன்னு வச்சுக்கோங்க. காலையில் நம்மளுக்கு இப்படி தான் இந்த ஜோனில் வரனால நீங்கள் எதை புஷ்பேக் பண்ணாதீங்க. யூஸ்வலாக இது வந்து ஒரு ப்ராக்டிஸ், இதெல்லாம் வந்து ஹிமாலயன் ப்ராக்டிஸில் வர்றதை நான் இன்றைக்கி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் எல்லாமே இருக்குது இன் ஆர்டர் டு ப்ரொடெக்ட் அஸ் ஃப்ரம் த டார்க் எனர்ஜிஸ், சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே தூவுனதை புஷ்பேக் பண்ணாமல் அப்படியே தூவியே இருக்கட்டும் உங்கள் பெட். ஏன் உங்கள் பெட்டுக்கு இவ்வளோ வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா, டார்க் எனர்ஜிஸ் முதல்ல கொண்டு போய் ஆக்குப்பை பண்ணுறது எங்கே அப்படின்னா உங்கள் பெட்டில் தான். எப்படிங்க அப்படின்னா, பெட்டில் தான் நம்ம தூங்குகிறோம். ஸோ தூங்கும் போது நம்ம வி கெட் அவுட் ஆஃப் அவர் பாடி, இல்லையா? நம்ம கான்ஷியஸ் வேறு எங்கேயும் போயிட்டெல்லாம் வருது. ஸோ இட் இஸ் ஈஸி ஃபார் தெம் டு நேவிகேட். இது பயமுறுத்துறதுக்கு இல்லை, பட் திஸ் இஸ் த ரியாலிட்டி. அதனால தான் தூங்க போகும்போது இந்த மாதிரி ஒரு சால்ட் வந்து நீங்கள் தூவி விட்டுட்டு அதை வச்சுக்கோங்க. பின்னாடி புஷ்பேக் பண்ணிடாதீங்க, அப்படியே இருக்கட்டும், லெட் இட் பி தேர். ஸோ எக்லிப்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து வலிச்சு அதை ஏதாவது ஒரு பேப்பரில் மடித்து வச்சுட்டு அதை கொண்டு போய் அதாவது மதர் எர்த்துக்கு வந்து நீங்கள் போட போகிறீங்க. கொஞ்சம் தெளிவாக சொல்கிற மாதிரி, உங்களுக்கு தெளிவாக இல்லைன்னா திருப்பி சொல்லுங்கள், நான் திருப்பி சொல்கிறேன். அதை எடுத்து ஒரு பேப்பரில் மடித்து மதர் எர்த்துக்கு போட போகிறீங்க. அதாவது பூமிக்கு போட போகிறீங்க. ஒரு செடிக்கிட்ட போடலாம், குப்பையில் போட்டிருக்க கூடாது. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, குப்பையிலலாம் போடவே கூடாது. இட் ஹோல்ஸ் யுவர் எனர்ஜி. உங்களோட எனர்ஜி அங்கே தான் இருக்குது. ஸோ நான் டஸ்ட்பினில் போட்டேன், எனக்கு ஆக்சஸ் இல்லை அப்படின்னா என்னை கீழே நடந்து போகவே மாட்டிங்களா ஹாஸ்டல்னா? வாக் போய் ஏதோ ஒரு செடி இல்லை மரம் அதுக்கிட்ட போயிட்டு என்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, இந்த ப்ரேயரெல்லாம் சொல்லணும். சும்மா அப்படியே போய் வீசிட்டு வந்துட்டுருந்தீங்கன்னா நல்லா இருக்காது. இதெல்லாம் வந்து இது ரொம்ப ஒரு ப்ரொடெக்டிவான ஒரு ரிச்சுவல். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. ஸோ இதை போய் போட்டு இது எல்லாம் ஏன் நான் வந்து இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லலைன்னா, இதை யாரும் வந்து ஒழுங்காக ப்ராப்பராக ஃபாலோ பண்ண மாட்டீங்க.
அதனால தான் நான் சில ப்ராக்டிஸ் எல்லாம் அங்கங்கே நான் சொல்கிறது கிடையாது. இது ஏன் சொல்கிறேன்னா, இந்த எக்லிப்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கிறனால இந்த ப்ராக்டிஸை நான் சொல்கிறேன். இது தேவையில்லாமல் மற்ற டைமில் ஃபாலோ பண்ணாதீங்க. எந்த எக்லிப்ஸ்லையும் தேவையில்லாமல் ஃபாலோ பண்ணாதீங்க. இந்த பர்டிகுலர் எக்லிப்ஸுக்கு மட்டுமே நான் சொல்லிகிட்டு இருக்கேன். புரிஞ்சுக்கோங்க. இது எப்போ வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம் போல இருக்கு. இப்போ தூவி விட்டு அதை கொண்டு போய் நான் வந்து மரத்துக்கடியில் போடுறேன். நோ யூஆர் நாட் பிளேயிங். இங்கே பாருங்கள், ப்ளே பண்ணாதீங்க. எனர்ஜிஸோட ப்ளே பண்ணாதீங்க, சரிங்களா? ஸோ அதை எடுத்து போய் மரத்துக்கு கீழே போட்டுட்டு ப்ரே பண்ணுறீங்க. தேங்க்யூ ஃபார் ப்ரொடெக்டிங் மீ ஃப்ரம் த எனர்ஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டுட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களால் முடிஞ்சால் நீங்கள் ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றலாம். இல்லை அதுக்குள்ளே எனக்கு ஆக்சஸ் இல்லைன்னா விட்டுருங்க. வந்த உடனே ஒன்ஸ் த எக்லிப்ஸ் எண்ட், அந்த 3:30 மணி கிளாக் ஸ்ட்ரைக் ஆகிடுச்சுன்னா நீங்கள் போய் உப்பு எடுத்துகிட்டு அதை கொண்டு போய் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஃபுல்லாக டாப் டு பாட்டம் நின்று நிதானமாக கல்லுப்பு போட்டு குளிக்கிறீங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தண்ணி எடுத்து ஒரு கிளாஸ் வாட்டரில் எடுத்து ஒரு மஞ்சள் தூள் இல்லை நல்லா இங்கே பாருங்கள், அரைக்கிற மஞ்சளாக இருக்கணும். இந்த கடையில் வாங்குகிற மஞ்சள்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களா இன்னொன்று வேறு எனக்கு தெரியல. வாங்கி அரைங்க, அதுலேயும் கலப்படம் இருக்குது, அதனால் வாங்கி அரைங்கன்னு சொல்கிறேன். ஸோ அதையும் போட்டு தண்ணியெல்லாம் ஃபுல்லாக தெளிக்கணும். இதெல்லாம் நம்ம முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தது தான், பட் காலப்போக்கில் இதெல்லாம் மறந்துடுறோம். உங்களால் வந்து ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக மாப் பண்ண முடியல அப்படின்னா அதாவது இப்போ ஹாஸ்டலில் இருக்கலாம், ஹூஎவர் இட் குட் பி இல்லையா, உங்கள் ஆஃபீஸில் கூட உட்காந்துட்டு இருக்கலாம். ஸோ ஜஸ்ட் எடுத்து ஒரு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டீங்க அந்த மஞ்சள் தண்ணியன்னா அதுக்கு அந்த அளவுக்கு அதுக்கு பவர் இருக்குது. தர்பை புல் எங்கே வைக்கணும்? வீட்டு முன்னாடி வைக்கணும். வேணும்னா உங்கள் மண்டையில் கூட சொருகி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எங்கே இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் அதை போயிட்டு அதை போய் நீங்கள் தர்பைப்புல் எங்கெங்கே இருக்கோ உங்கள் வீட்டு ஃபுல்லாக நீங்கள் வைக்க போகிறீங்க. ஓகே, இதெல்லாம் இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வேறு நீங்கள் ஃபாஸ்டிங்கில் கண்டிப்பாக இருக்கணும். அதையும் சாப்பிடக்கூடாது. எனக்கு நான் ரொம்ப ஃபீலிங்கில் இருக்கேன், அதனால் நான் எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் சாப்பிட போகிறேன் அப்படிலாம் இருந்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது. யூ வில் லேண்ட் இன் n நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இந்த மாதிரி ஒரு உணர்வு வருதுல்ல, இந்த ஃபுட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இந்த டைமில், இது எல்லாமே இந்த டார்க் எனர்ஜி தான் இங்கே ப்ளே ஆகிட்டு இருக்குது த்ரூ யுவர் மைண்ட், த்ரூ யுவர் தாட். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடக்காமல் லைட் ஃபுட்டாக இன்றைக்கே ஒரு ஃப்ரூட்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. ஏதோ கொஞ்சம் தானே வாங்க போகிறீங்க, அவ்வளோதானே. என்ன அந்த 9:30லேருந்து அந்த 3:30 மணி வரைக்குமாவது சாப்பிடாம மேக்ஸிமம் இருக்க ட்ரை பண்ணுங்கள். சாப்பிடக்கூடாது, கன்ஃபார்மாக சாப்பிடக்கூடாது. வேணும்னா தண்ணி குடிச்சிக்கோங்க. ஏன்னா அது ஃபுல்லாக அது டார்க் எனர்ஜி டைமில் நீங்கள் ஒழுங்காக உங்களை ப்ரொடெக்டும் பண்ண தெரியல அப்படின்னா அது ஃபுல்லாக டைஜஸ்ட் ஆகாது. நிறைய பேருக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரக்கூடிய நேரம் இந்த டைமில் கண்டிப்பாக வரும். ஏன்னா அது பாடியும் நம்மளை அது அஃபெக்ட் பண்ணும். சில பேருக்கு ஒரு மாதிரி வாமிட் சென்சேஷன் மாதிரி இருக்கலாம். இல்லை சில பேருக்கு பார்த்திங்கன்னா எக்லிப்ஸ் டைமில் தூங்க தோணும். ஹவு மெனி ஆஃப் யூ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட்? சில பேர் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு அடிச்சு போட்ட மாதிரி அப்படியே ஒரு தூக்கம் வரும். ஏன்னா அவங்க எனர்ஜி அந்த லெவலில் இருக்குது, சக் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ப முடியுதா? இதெல்லாம் தான் உண்மை. ஸோ இன்னும் உட்காந்து ஸ்பிரிச்சுவலில் ஏதோ போயிடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ திஸ் ஆல் கேன் ஹேப்பன். டோன்ட் ஸ்லீப், தயவு செஞ்சு அனாவசியமாக எந்த வேலையும் பண்ணாதீங்க. மௌன விரதம் இருக்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா 11:25 AM to 1:25 AM, இது PM, சாரி, அதாவது 11:30 காலையில் 11:30லேருந்து அந்த 1:30 மணி வரைக்கும், இந்த ஒரு 2 மணி நேரம் கணக்கு அந்த நான் கமெண்ட்டில் தான் நான் பின் பண்ணி விட்றேன் எக்ஸாக்ட் டைமை. ஸோ 11:25 AM to 1:25 PM இந்த டைமில் நீங்கள் தியானம் பண்ண முடிஞ்சால் தயவு செஞ்சு தியானம் பண்ணுங்கள். இது எப்பயுமே ஷோடசகலை நேரம்னு சொல்லுவாங்க. சில பேர் தெரிஞ்சிருக்கலாம், சில பேர் தெரியாமல் இருக்கலாம். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ், அதாவது காஸ்மிக் எனர்ஜிஸ் ஒரு பௌர்ணமி அப்பையும் டைரெக்டாக ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த டைமில் அது ஒரு 5 செகண்ட்ஸில் தான் அது நடக்கும். பட் நம்ம 2 மணி நேரம் மெடிடேஷன் பண்ணுவோம். இது ஒவ்வொரு பௌர்ணமியும் பண்ணக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ். அகேன் அந்த 5 செகண்ட்ஸில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ இட் வில் ஃபார் ஷியோர் இட் வில் கெட் மேனிஃபெஸ்டட். அது எந்த 5 செகண்ட்ஸ்ன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு 2 மணி நேரம் தானே ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. இஸ் இட் ஓகே? ஸோ அதுக்கு எந்த இதுவும் தேவையில்லை. இது விளக்கேற்றி வச்சாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே. வேர் எவர் யூ வேர் நீங்கள் ஒரு 2 மணி நேரம் நீங்கள் மெடிடேஷன் பண்ண முடிஞ்சால் தயவு செஞ்சு நாளைக்கு பண்ணுங்கள். அதில் ஏதாவது நீங்கள் ஒரு கோரிக்கை வச்சுட்டு பண்ணுறனாலும் பண்ணலாம். இல்லை கோரிக்கையே இல்லாமல் அப்படியே ஓப்பன் டு யூ அப்படின்னு சொல்லி பண்ணிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். அதை தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். பிகாஸ் எப்போ பார்த்தாலும் மேனிஃபெஸ்டேஷனாக மிஞ்சி போனால் அந்த 3D உலகம் சார்ந்ததாக இருக்க தவிர அதை தவிர நம்ம எதுவுமே கேட்க போகிறது இல்லை வாழ்க்கையில்.
அதனால் இது என்னோட சஜஷன். டோன்ட் கீப் எனி ப்ரைஸ், ஜஸ்ட் பி ஓப்பன். அவங்க உங்களுக்கு தருவாங்க. தே வில் கைட் யூ. எனிவேஸ், இது எல்லா பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வேறு ஏதாவது விட்டு போச்சுன்னா, வேறு எதுவும் விட்டு போகல. தயவு செஞ்சு யார்கிட்டையும் பேசுகிறத அதிகமாக பேசிகிட்டு இருக்காதீங்க. கம்மி பண்ணுங்கள், உங்களோட கம்யூனிகேஷனை கம்மி பண்ணுங்கள். நாளைக்கு ஈவினிங்லேருந்து நீங்கள் பேசலாம். மறுபடியும் சொல்கிறேன், ஃபுல் மூன் ப்ளஸ் எக்லிப்ஸ்ன்னு சொல்லும் போது பயங்கரமாக நடக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஆல்சோ டெக்னாலஜி ஸ்பீக்கிங், சில பேருக்கு இந்த டிரான்சாக்ஷன் வந்து சரி நடக்காமல் இருக்கலாம், ஒரு டிலேயில் இருக்கலாம். ஏன்னா நான் பணம் போட்டேன் என்ன அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஸோ டெக்னாலஜிலையும் அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஏதாவது ஒரு பேக்கப் பண்ணி வச்சுக்கிறது, இல்லை கரெக்டாக தான் போகுதா டெக்னாலஜி, இந்த ஆட்டோமேட்டிக்காக வந்து டெலீட் ஆகிறது, இது எல்லாமே நடக்கும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் நம்ம வந்து உலகத்தில் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஜஸ்ட் உங்களோட வீடோ இல்லை உங்களோட ஆஃபீஸோ உங்களோட பிஸ்னஸ் மட்டும் கிடையாது. வி ஆல் co-create everything. Everything is connected. Everything is connected. So photon shower மறந்துடவே கூடாது. Sit and meditate. Namo Himalaya.